யார் வந்து ரெடி ஆகும் லேட் ஆகும்? எனக்கு 5 செகண்ட்ஸ் செல்ஃப் அப்செஸ்ட் இது பண்ணிட்டு இது பண்ணிட்டு நான் இங்கேயே இருக்கேன். गर्ल्सனே நிறைய சொல்லுங்க. நாங்க இங்க கேப்போம், 2-3 பேர்ட்ட கேப்போம். கேளுங்க. சொல்லுங்க. சாதனா இங்க இருக்கீங்க, யார் லேட் ஆவா? 2 பேர்ல ஒரு நாள் லேட் கிடையாது. நீங்க சொல்லுங்க. வெண்ணிலா சொல்லுங்க. வந்து என்ன பண்ணுவாரு? ஏன் லேட் ஆவாரு? லேட்டா வர எனக்கு அது அந்த டைம் டேக்கிங் ப்ரோசஸ் இருக்கல, அதுக்கு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி நிறைய டைம் வேணும். நான் வந்து எனக்கு மேக்கப் காலையில போடுவேன், அதுக்கப்புறம் டச் அப் கூட பண்ண மாட்டேன், மார்னிங் தான் போடுவேன். எனக்கு மேக்கப்பு பண்ணுறதுக்கு என்னோட ஹார்ட்லி 7 minutes. சரியா, நான் வந்து ஷூட்டிங் 7:50 வந்துடுவேன், 7:58. சரியா, 9 o'clock 9 to 9 7:58 வந்துடுவேன். 8:10 நான் மோஸ்ட்லி ரெடியாக இருப்பேன். டயட்டில் வேறு இருக்கேன். 8:10-20 முடிச்சிருவேன் மொத்தமாக. மேக்கப் காலில் போட்டது தான், அதுக்கப்புறம் முடிஞ்சே போயிடும். ட்ரெஸ்ஸு என்னை கீழே வச்சு நாங்கள் வந்து அங்கே யார் ஒரு ஊரே இருந்தது, கல்யாண சீக்வன்ஸ் அப்போ ஒரு 200 பேர் நின்றுந்தாங்க. அந்த பக்கமே அவுத்து வேட்டி மாற்றி அங்கேயே ரெடியானேன். 4 சீன் எனக்கு ரூம் கொடுக்காம இங்கே வெளில பேண்ட் மாத்திட்டு இருந்தேன். எந்த ஹீரோ அப்படி பண்ணுவாங்களா? 200 பேர் என்னையே வேடிக்கை பார்த்தாங்க. அப்போ கூட நான் பண்ணேன். அதெல்லாம் பரவாயில்ல, நமக்கு ஆக்டிங் தான் முக்கியம்னு பண்ணேன். என்ன போய் அப்படி சொல்லிட்டாங்க? கேமராமேன் கிட்ட போய் கேளுங்க, அவர் முன்னாடி தான் வேட்டி மாத்துறேன். எங்க இப்படி பண்றீங்க? ஓகே, ஐ டோன்ட் ஹேவ் பேஷன்ஸ் டு எக்ஸ்பிளைன். சரி, நீங்க சொல்லுங்க. அவங்க லேட்டா வராங்க, நீங்க சொன்னீங்க. ஏன் என்னெல்லாம் லேட் பண்ணுவாங்க? ஏன் லேட் ஆகும்? ஒரு நாள் பாவம் எங்களுக்கு 3:20 வரைக்கும் ஷூட்டிங் எடுத்தாங்க. அடுத்த நாள் எங்கள் 2 பேருக்கும் ஃப்ளைட்டு நைட்டு. நானும் தெலுங்குல சீரியல் பண்ணுறேன், சாமந்தின்னு. 2 பேருக்கும் ஃப்ளைட்டு. என்னை சீக்கிரமாக எல்லார்ட்டையும் சொன்னாங்க. ரூபா எங்கள் 3 பேருக்குமே தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. 3 பேருக்குமே அடுத்த நாள் ஷூட்டிங்கு. எல்லாரையும் 10:30 வர சொல்லிட்டாங்க. நான் 9:40 வந்துட்டேன் ரெடி. யாரா எனக்கு சீன் வந்து இவங்க கூட தான். இவங்க வந்து ரேப் ஆன மாதிரி ஒரு இது காட்டியிருப்பாங்க. இவங்களுக்காக வெயிட் பண்ணுறோம். யார் வரல நான் எல்லாரையும் கத்திக்கிட்டு இருக்கேன். எதுக்கு சார் என்ன சீக்கிரமா வச்சுருங்க? அவங்க மேடம் 12:30 காரில் வந்து இறங்குறாங்க. எனக்கு விஷயமே தெரியல. அன்னைக்கு கரெக்டாக ஏஆர்எஸ் கார்டன்ல எனக்கு என்ன டைம் சொல்லிருக்கு அந்த டைம் வந்திருக்கேன். அது மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிட்டு இருக்கு சார். ஆமா. அவங்க சீக்கிரமா வந்துட்டு வெயிட் பண்றதுக்கு நீ என்ன பண்ணனா? எனக்கு 11 o'clock எல்லாரும் ரெடியா இருக்க சொன்னாங்க. அதனால ஒண்ணு எல்லாரும் ஃபாஸ்டா. யார் வந்து டைரக்டரோட செல்லப்பிள்ளை? அது அவங்க நீங்க தானா? இல்ல சொல்லலாம். இல்ல நம்ம தப்பெல்லாம் பண்றப்போ சரி ஓகே பரவாயில்லமா. இவங்க அப்பனா என்னெல்லாம் மேல டூப்பே இல்லாம மேல தொங்கிட்டு இருந்தேன். அதை என்ன பாராட்ட கூட இல்ல. ஒரு பால்கனில இவங்க பிடிச்சி என்ன தூக்குறாங்க. இவன் ஹல்க் இல்ல, ஈஸியா தூக்கிடுவாங்க. பால்கனில 2 மாடி ஹைட் அது. அதுல டூப்பே இல்லாம நான் ஓன் ஸ்டண்ட் பண்ணுவேன், ஜாக்கி சான் மாதிரின்னு ஒரு இஷ்டம். சரியா, அதுல தொங்கிட்டு இருக்கேன். ஜாக்கி சான் லேடர் எடுத்துவாங்க, எடுத்துட்டு தொங்கிட்டே இருக்கணும். எடுத்துட்டு அங்க தொங்கிட்டேன், வைக்கவே இல்லை, லேடரை திருப்பி வைக்கல. நான் தொங்கிட்டே இருக்கேன், அந்த இடத்துல ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கேன். அப்ப கூட என்ன பாராட்டல. இவங்க தூக்கி வச்சுன்னா சூப்பரா பண்ணிட்டேன் அப்படின்னா. ஆடா பாவிகளா, ஒருத்தன் உசுர விட்டுருக்கான் 2 மாடிக்கு வந்துட்டு. சரி சார் ஓகே, உங்க கேட்டீங்களா இல்லையா? போய் டைரக்டர் கேட்கல, குரு இல்ல, எதுவும் பேசக்கூடாதுன்னு சைலண்டா இருந்தேன். இந்த வீடியோ போட்டு காமிச்சலாம். அது இப்படி கண்டிப்பா நானே மனசாட்சியெல்லாம் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி வேற என்னெல்லாம் பண்ணிருக்காரு? அநியாயம் உங்களுக்கு நடந்திருக்கு சார்? அநியாயம் எனக்கு தான் அநியாயமே நடக்குது செட்ல. சொல்லுங்க. எப்பயுமே எனக்கு அண்ணம்னா அநியாயம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பொறுமையான, எனக்கு வீடு இங்க தாங்க, டி நகர் தான். நான் வந்து எனக்கு ஹார்ட்லி 25 minutes ஆகுமா. எனக்கு காலையில தினமும் ஒரு 3 days 8 o'clock நான் வந்துடுறேன். சொன்னல 1 hour முன்னாடி வந்துடுறேன். 9 to 9 கால் ஷீட்னு. தினமும் 2:30 தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறாங்க. நான் காலையிலேருந்து வந்து உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன். யாருக்கு சார் இவங்க நடிக்கிறாங்க, அவங்க நடிக்கிறாங்க, எல்லாரும் நான் மட்டும் உட்காந்துட்டே இருக்கேன். எதுக்குடா இப்படி அநியாயம் பண்றீங்க? நேத்திக்கும் கேட்டேன், இன்னைக்கும் கேட்கறேன். இன்னைக்கு வந்து சொல்றாங்க நைட் ஷூட்டும் போகும்னு வேற சொல்றாங்க. அது வேற எனக்கு ஒரு குண்டு வெடிப்பு. இது சொல்லியிருந்தீங்கன்னா 12 மணிக்கு வந்துட்டு நைட் 12 வரைக்கும் நடிச்சிருப்பேன்ல அப்படின்ட்டு. அது மாதிரி அநியாயங்கள்லாம் எனக்கு மட்டும் தான் இந்த ஷூட்டிங்ல. மேரேஜ் சீக்வென்ஸ் ஹெவியா இருக்குது. சோ கொஞ்சம் லேட் ஆயிட்டேனா ஹேவ் டு அட்ஜஸ்ட். அதுதான் டெடிகேஷன். நான் பயங்கர டெடிகேஷன் அதெல்லாம் பண்ணுவேன். நான் என்னன்னா வந்து சும்மா இவங்க சொன்னாங்களே, இவங்க பாயிண்டே நான் எடுத்துக்கிறேன். எதுக்கு வந்து நான் சும்மா உட்காரணும்? காலையில வந்துட்டேன், 8 மணிக்கு வந்துட்டேன். 2:45 என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் அப்பதான் வச்சாங்க. அது வரைக்கும் நான் உட்காந்துட்டே இருக்கேன். நேற்றுக்கு இது மாதிரி தான், இன்னைக்கு இது மாதிரி தான்.